சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியம் முன்பு தமிழ்நாடு தேசிய நல வாழ்வு குழும மருத்துவர்கள் சங்கம் சார்பாக ஊதிய உயர்வு கேட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முதல்வரின் வீடு தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் பணிபுரிகின்ற மருத்துவர்களுக்கு அளிக்கப்படுகிற 13,000 ரூபாய் மாத சம்பளத்தை 35,000 ரூபாயாக உயர்த்தி தர கோரி இயன்முறை மருத்துவர்கள் சங்கம் சார்பில் தமிழ்நாடு தேசிய நலவாழ்வு குழும இயல்முறை மருத்துவர் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தின் முதல்வரின் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் தமிழ்நாடு நேஷனல் ஹெல்தி மிஷன் ஒப்பந்த அடிப்படையில் இயல்முறை மருத்துவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு ஊதியமாக மாதம் 13,000 ரூபாய் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கொரோனா காலங்களில் அரசு மருத்துவமனை மற்றும் கோவில் தேர் மையங்களில் தொடர்ந்து பணிபுரிந்து வந்ததாகவும், இதற்காக கொரோனா ஊதிய மதிப்பெண் அளிப்பதற்கான அரசாணையை அரசு வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியும், மாவட்டந்தோறும் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வாடகை அடிப்படையில் பணிபுரியும் பிசியோதெரபிஸ்டுகளை PF மற்றும் வருடாந்திர 5% ஊதிய உயர்வு போன்ற பணி பலன்களை கிடைக்குமாறு ஒப்பந்த அடிப்படையில் ஆட்சியமைக்க வலியுறுத்தியும், அரசு மருத்துவமனைகளில் உள்ள DEIC, NCD, ஜெரியாட்ரிக் பிரிவுகளில் பணிபுரியும் எண்முறை மருத்துவர்களின் பணி நேரம் காலை 7:30 முதல் 3:30 என மாற்றியமைக்க வலியுறுத்தியும் இயல்முறை மருத்துவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். என்னென்ன கோரிக்கை முன்வச்சு நடத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட சம்பளமானது வெறும் 13,000. நாங்கள் இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் ஒரு முதுகெலும்பா செயல்படுறது இயன்முறை மருத்துவர்கள் தான். ஸ்ட்ரோக் பேஷண்ட், செரிப்ரல் பால்சியில் இருக்க குழந்தைங்க, டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்ஸு, கேன்சர் பேஷண்ட்டு, விழுந்து அடிபட்டு கால் உடஞ்சி நடக்க முடியாமல் வாழ்க்கையே முடங்கி போய் கிடக்குறாங்க வயசானவங்க, அவங்கள கூட நாங்கள் எழுந்து நடக்க வைக்கிறோம். 10 பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு வர எங்களோட சம்பளங்கிறது மிக மிக குறைவு, வெறும் 13,000 தான். கொரோனா காலகட்டத்திலையும் மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு இணையாக இயன்முறை மருத்துவர்களுக்கும் டியூட்டி போட்டாங்க. ஆனால் எங்களுக்கு கொரோனா ஊக்கத்தொகையும் கிடைக்கப்பெறல, எங்களுக்கு கொரோனா ஊக்க மதிப்பெண்களும் எங்களுக்கு எதுவுமே வழங்கலை. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.